ஆனந்த் குட்ரா. முடியாது போடி. ஆனந்த் குட்ரானா தர முடியாது. என்னடி பண்ணுவ? மரியாதையே குடுத்துடு. தர முடியாதா? போடா. ஏய் அழுக்கு துணி சோப்பு வைக்கிறேன்டி ஆப்பு. எங்க அப்பா போலீஸ் என்னடா பண்ணுவா ஃபூலிஷ். சாரிக்கா சாரிக்கா அக்கா சாரிக்கா. ஏய் குட்டி பிசாசு, அக்கா கிட்ட சாரி கேளு. எங்க இருந்துடா கிளம்பி வரீங்க? வீணா நான் டென்ஷன் பண்ணாத சத்யா. டென்ஷன் ஆனா என்னடி பண்ணுவ? நீ அந்த பூஜா பின்னாடி சுத்துறன்னு ஸ்கூல் சவுத்து ஃபுல்லா எழுதி வச்சிருவேன். டிஷும் உருப்ட மாதிரி தான். എന്താ വന്നേ? ബാത്റൂമിലെ വെള്ളം ഇല്ലയോ? നിന്റെ നാട്ടുകാരെ എവിടെ പോയടാ? എനിക്ക് தெரியாது. അറിയില്ലയോ? ഇവനെ 2 ദിവസം കാണാത്തോണ്ട് ഇവൻ ചെയ്യുന്ന പണിയൊക്കെ ഞാൻ ഇവിടെ ചെയ്തോണ്ടിരിക്കും. അറിയാവോ? നിനക്കിപ്പോ എന്താ വേണം? തണ്ണിക്ക് ഏതാവത് ഏർപ്പാട് പണ്ണ. വെള്ളത്തിന് എങ്കിൽ ഞാൻ തന്നെ വെള്ളം കോരിക്കൊണ്ടുപോയി നിന്റെ മുമ്പ് വെച്ച് തരാം. ഇറങ്ങി പോടാ അവിടുന്ന്. മലയാളത്തെ ഹിംസ താങ്ക മുടിയില്ല. എന്താ ഫാദർ? ഇവിടെ ഒരു വാച്ചറുള്ള അറിയാവോ? 2 ദിവസമായിട്ട് കാണാനില്ല. എന്ത് പറ്റിയെന്നു? 4 ഷീറ്റ് പേപ്പർ വാങ്ങിക്കാൻ ഞാൻ അവനെ പറഞ്ഞു വിട്ടതാ. എന്ത് പറഞ്ഞു വിട്ടെന്നു? നീ ഈ റോഡിൽ പോയി 4 ഷീറ്റ് പേപ്പർ വാങ്ങിച്ചിട്ട് തിരിച്ചു വരാൻ. 2 ദിവസமாயிட்டு காணானில்ல. ஈரோட்ல போய் பேப்பர் வாங்கிட்டு திருச்சி வாடா. என் ஃபாதர் இப்படி மலையாளத்துல பேசி எங்களை கொல்றீங்க. அவன் இப்ப நேரா பஸ்ஸ கிஸ்ஸ புடிச்சு கிளம்பி போய் ஈரோடுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்க போயிட்டு நேரா திருச்சியில இறங்கி பேப்பர் வாங்கிட்டு பொறுமையா வருவான். அதான் நடந்திருக்கும். இல்லன்னா 2 நாளா வராம இருக்க மாட்டான்ல. இப்ப ഞാൻ ഇപ്പ എന്തോ ചെയ്യുമെന്ന് പറ. முதல்ல நீங்க தமிழ்ல பேச பழகுங்க. അല്ല പിന്നെ ഞാനേ കഴിഞ്ഞ 2 ദിവസമായിട്ട് ഇവന്റെ പണിയൊക്കെ ഞാനാ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഗേറ്റ് അടയ്ക്കണം, ലൈറ്റ് അടയ്ക്കണം, കക്കൂസ് കഴുകണം, ഇതെല്ലാം എന്റെ പണിയായിട്ട് വന്നോണ്ടിരിക്കുക. അറിയാവോ? ഗുഡ് മോർണിംഗ് ഫാദർ. എന്താ കക്കൂസിലെ ഫ്ലഷ് വർക്ക് ആക്കല ഫാദർ? ഫ്ലഷ് വർക്ക് ചെയ്യുന്നില്ലയോ? ഫ്ലഷ് വർക്ക് ചെയ്യുന്നതിന് മുമ്പുള്ള കാര്യമൊക്കെ സാധിച്ചോ? ആണോ? എനിക്ക് ഫ്ലഷ് ഞാൻ അടിച്ചു തരാം. വച്ചക്കരണ്ടാ. ഇത്രയും ദിവസമായിട്ട് ഈ പണിയൊക്കെ ഞാനാ ചെയ്യുന്നത്. കക്കൂസും കഴിക്കണം. ടീച്ചർക്ക് അറിയാവോ? என்னையும் கக்கூஸ் கழுவ கூப்பிடாதீங்க. அட நீ வந்துட்டியா? பேப்பரும் வாங்கிட்டு வந்துட்டியா? എന്തുവാ? നീ 2 ദിവസമായിട്ട് എവിടെയായിരുന്നു? 2 ദിവസം എന്തുവാ ഇത്? முதல்ல காதுல இருந்து அந்த சனியனை எடுத்து தூக்கி போடு, கீழே போடு. அப்பதான் கேட்கும். பேப்பராയിരുന്നു 4 ஷீட். இது என்ன வாட்ச்மேன்? இது என் செலவுக்கான பில்லு. நான் சொன்னேன்ல ஃபாதர், பாண்டிச்சேரியில இருந்து ஈரோடு போன செலவு 300 ரூபா, ஈரோடுல இருந்து திருச்சி வந்த செலவு 200 ரூபா, அங்க இருந்து மறுபடியும் பாண்டிச்சேரி 250 ரூபா. இது என்ன நடுவுல கடல்? அது எங்க அப்பா அம்மா பாத்துட்டு. அங்கேயே போயிட்டு வந்தியா? ഓ ബുദ്ധിശാലി ഫാദർ, ബുദ്ധിശാലി. ഒരു കാര്യം, ഡൽഹിയിൽ പോയി അവിടുത്തെ പ്രധാനമന്ത്രികളൊന്ന് കണ്ടിട്ട് വാ. അത് നാളെ ചെയ്യാം. നാളേക്കാ? പോടാ മരങ്ങോടാ, മരപ്പട്ടി കഴുതേ കമ്മാളി. നിന്റെ എന്താ കണ്ണു വച്ചേ? இல்ல நான் ஒன்னும் கேட்கல. അല്ല കണ്ണു കൂടെ കേൾക്കാനും പറ്റില്ല. பார்த்துட்டேன்ல, அப்போ கண்டிப்பா கேட்டிருப்பேன். അല്ലാതെ ഈശോയെ.
வாசி தம்பி. அடித்திரடி. டேய், இப்படி வாசிட்டு இருந்தா பிசினஸ் எல்லாம் சூப்பரா நடக்கும். சத்யா, விடுறா அவள, விடு. இந்தா இத கூட நீ வச்சுக்கோ. கிழிஞ்சது. போமா. இழுச்ச வாய் பையன். டேய் மாப்பிள்ள, ஏற்கனவே அவன் நிறைய பழத்தை சுற்றுப்பா போல இருக்குடா. இப்படி அள்ளி வழங்கினு வச்சுக்க, ஊத்தி மூடிக்கிட்டு போக வேண்டியதான். அடா விடுறா, நீங்கெல்லாம் எனக்கு தர வேண்டிய கடனை எப்படா தந்து முடிக்க போறீங்க? அது வீட்ல காசே தர மாட்டேன்றாங்கடா. உனக்கு எவ்வளோடா வேணும் சொல்லு. என்னடா, நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன். விளையாட்டுனாலும் நீ சொன்னதுதான்டா உண்மை. கடன் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. சே, என்னடா நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு? ஒண்ணுமில்லாத என்ன எழுதவும் படிக்கவும் வச்சது நீங்க தானடா. கூட பிறந்தவன் மாதிரி பழகிற உங்ககிட்ட நான் கணக்கு பாப்பனாடா? சென்டிமெண்ட் ஆயிட்டான்டா, நாம எஸ்கேப் ஆயிடுவோம். அட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா அட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு. எங்கடி என் ஃபோர்க்கு? இந்தாடா. இது கொடுத்துட்டு தப்பிச்சிருவியா? கொய்யாப்பழம் எங்க? போடா புண்ணாக்கு. இருடி, உன்னை கவனிச்சுக்கிறேன். டேய், எந்தடா குட்டி தேவாங்கு, அழுது தப்பிக்க பாக்குறியா? வீடுனா வலிக்குது. அந்த அண்ணன் சொல்லிதான் செஞ்சேன். டேய் மூட்டை, என்னடா இங்க வாடா. சின்ன வயல வச்சு வேடா கட்டுறியா? ஏய் ஏய் லேசா ஒரு பிட்ட போட்டேன். அரசியல்வாதி மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. பாத்திமா, எனக்கும் கொஞ்சம் தாடி. அப்படி நீ ஓசில தின்னணுமா? ப்ளீஸ். சும்மா கெஞ்ச வேண்டாம். தரமாட்டேன்னா தரமாட்டேன். நீ அடிக்கிற கூத்தெல்லாம் நான் டீச்சர் கிட்ட போட்டு கொடுப்பேன்டி. ஓ, இவரு பெரிய இவரு டீச்சர் நம்பிடுவாங்க. அப்படின்னா பிரின்சிபல் காரன் கிட்ட மாட்டி விட்டுருவேன். அதெல்லாம் ஒரு ஆளு, போய் சொல்லிக்கடா. என்ன இருந்தாலும் ஓவரா பண்ணாதீ குந்தாணி. தொலைஞ்சு போய் எரும மாடு. சரி. பாத்திமா, அங்க பாரு, அழகா இருக்காங்கல்ல. ராமன் சீதை படத்துல நடிச்ச விமலா ராமன் மாதிரியே இருக்காங்கல்ல. செம பிகரடி. வாடா போய் பார்க்கலாம். மெதுவா போடா. ஹேய், என்னம்மா? பாத்து. சாரி. இட்ஸ் ஓகே. பரவாயில்லம்மா. சாரி மேம். ஓகே. நீங்க எதுக்கா கூப்பிட்டீங்க? நீங்க விமலா ராமன் தானே? விமலா ராமனா? நான் உங்க ஸ்கூலுக்கு வந்திருக்க புது டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் லக்ஷ்மி தேவி. நம்ம டீச்சரை போய் சினிமா நடிகைன்றான். இங்க கூட நான் கொண்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் டீச்சர். பயப்படாதம்மா, டீச்சர் கூட ஹெல்ப் பண்ணலாம். இங்கயா? வாமா. இது எங்க வைக்கணும்? அது அந்த டீச்சர் டேபிள் பக்கத்துல. ஓகே மேடம், ஒரு நிமிஷம். எஸ். பிரின்சிபலோட பர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள வரக்கூடாது. You may please stand outside.
I'm Lakshmi Devi and I've come here with the principal's order to teach English. Sorry. Which is my table? Well, here. Oh. By the by, I'm Miss Shanta. ஏய் பூஜா, என்ன நீ டீச்சர் கிட்டயே வேலை வாங்குறியா? மேம், நான் சொல்லல, அவங்களே தான். சும்மா கூட கூட பேசாத. உனக்கு எப்பதான் புத்தி வரப்போகுதுன்னே தெரியல. கிளாஸ்ல உட்கார்ந்து கனவு காண்றத தவிர உருப்படி உன்னால ஏதாவது பண்ண முடியுதா? நோ டீச்சர், நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். லெட் ஹர் கோ. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது டீச்சர். ப்ளீஸ் டீச்சர், அவ ஒண்ணும் பண்ணல. ஜஸ்ட் லெட் ஹர் கோ. மிஸ் சொன்னதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். மொக்கு கழுத. போ. யாரது? எனக்கு தெரியாம எப்படி இங்க வரலாம்? ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்லுமா. ஏய் 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 நில்லு நில்லு. யார் இந்த ஸ்கூலுக்கு வந்த புதுக்குட்டி? ஹேய், மரியாதை இல்லாம பேசுறியா? நான் யாருன்னு தெரியுமா? ஓ, எனக்கு தெரியாம காம்பவுண்ட் சேவர சாடி வந்ததும் இல்லாம நான் யாருன்னு கேக்குறேன்? என்ன சொன்ன? நான் செவரர் குச்சி வந்தனா? பின்ன எனக்கு தெரியாம எப்படி உள்ள போனேன்? உன்னை கடந்துதாயே வந்தேன். ஐயோ, நான் உன்னை கடத்துனேனா? பொய் சொல்றியா? ஐயோ, நீ தாயே என்ன உள்ள விட்ட. நான் உள்ள விட்டனா? ட்ரெஸ்ஸ பாரு. காம்பவுண்ட் சாடுறதுக்கு வசதியா? பேண்டும் பொறாக்கும். ஹேய், அனாவசியமா பேசாத. நான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது டீச்சர். டீச்சரா? நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு வருவ. நான் தான் ஸ்டூடண்ட்ஸ்னு சொல்லுவேன். இதை நான் நம்பணுமா? நீ நம்பணுங்கிற அவசியம் இல்ல. வேற யார் நம்பணும்? ஹலோ ஹலோ, பெரிய தொல்லையா போச்சு. வாட் இஸ் தி ப்ராப்ளம்? இவங்கதான். என்ன நீ பேசாத. எனக்கு தெரியாம காம்பவுண்ட் சுவரை குதிச்சதும் இல்லாம இப்ப நான் கேட்டா இங்க நான் தான் டீச்சர் சொல்றாங்க. ஓ, அதான் ப்ராப்ளம். மிஸ்டர் வாட்ச்மேன், ஷீ இஸ் ஆர் நியூலி அப்பாயிண்டட் டீச்சர். கிழிஞ்சது. நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சர்னு சொல்றேன். புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சு 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 புரிஞ்சு. இது என்ன வேஷம்? வேஷமா? டீச்சர், இது வேஷம்ங்கறாரு பாருங்க. ஏதோ சொல்றான், விடுங்க. இப்ப டீச்சர், பூசாரி எப்படி இருக்கு? பூசாரி வந்து பஞ்சகச்சம் கட்டி புனலெல்லாம் போடணும். இவங்க போடணுமா? அது இல்லையா, ட்ரெஸ் பிடிக்கலையா? பட்ட போட்டுட்டு வர சொல்லிட்டா அது ஓகேவா? வக்கீல்னா பிளாக் கோட் போட்டுட்டு டைய கட்டிட்டு வீச்சி சந்தோஷமா இருக்கணும். டாக்டர்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு கைட்டி குச்சி போன மாதிரி வரணும். வாட்ச்மேன் எப்படி இருக்கணும்? வாட்ச்மேன்னா உன்ன மாதிரி இருக்கணும், யூனிஃபார்ம் போட்டுட்டு. மிஸ்டர் வாட்ச்மேன், யூ ஆர் டெல்லிங் அபௌட் தி ட்ரெஸ் கோட். என்னது புரியலையே? அதாவது Dress பார்த்தாயா பதற? ஐயோ டீச்சர், இந்த Dress கவர்மெண்ட் அலோவ் பண்ற Dress தான். எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் இந்த Dress பார்த்தா படிக்கிற பையங்க டீச்சர் மாதிரியா சொல்லுவாங்க, ஏதோ ஃப்ரெண்ட் மாதிரி நினைப்பாங்க. அப்புறம் கசமு சாய் போயிடும். கரெக்ட் கரெக்ட். எவ்வளவு மட்டமா பேசுறேன் பாத்தீங்களா? நான் இவனை சும்மா விட போறது இல்ல. பிரின்சிபல் கிட்ட போய் சொல்ல போறேன். லீவ் இட் டீச்சர். நான் இவங்களுக்காக லீவ் போட மாட்டேன். ஐயோ லீவ் எல்லாம் இல்ல, நாங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம். விடப்பா, பாவம் கொஞ்சம் கிறுக்கு பையன். டீச்சர் விட்டு தொலைங்க. போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டும். நானும் பிரின்சிபால பார்த்து பொம்பளையா லட்சணமா புடவை கட்டிட்டு வரணும் நானும் சொல்றேன். எப்படி Dress போடணும் போட கூடாது நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். அது எனக்கே தெரியும். ஐயா என்ன டீச்சர் நீங்க? நீங்க துணி உடுத்துவீங்களோ உடுத்தாம வரீங்களோ அது உங்க இஷ்டம். இது பள்ளிக்கூடம், கோயில் மாதிரி புனிதமான இடம். நீங்களும் இவங்கள மாதிரி லட்சணமா புடவை கட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? கையெடுத்து கும்பிடணும் போல தோணும். அப்படியா இருக்கு? அப்படி இருந்தா தான் பொண்ணு. டீச்சர், டைம் ஆயிடுச்சு. Yes, my time is very good. வாட்ச்மேன். வாட்ச்மேன். ஓஹோ. டீச்சர் தான். ஐயோ கேட்ல யாரும் இல்லையே. நான் வேண்டாண்டா, அவசரப்படாதடா. எனக்கு அவளை பார்க்கணும்டா. அதுக்கு இப்ப அவசியமே இல்ல. இந்தா இத பாரு, அவ உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. டேய் இத பாத்தியா? அவ நேர்ல சொல்லலனாலும் இந்த லெட்டரோட அர்த்தம் அவ என்ன விரும்புறான்னு தானே. டேய் நம்ம எப்படியாவது அவளை காப்பாத்தி ஆகணும்டா. டேய் அதுக்கு ஒரு வழி இருக்கு, இத படிச்சு பாரு.
ஒரு காம்படிஷன் 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். படிச்சியா? இதான் 10 லட்சம் ரூபாய் ஜெயிக்கிறோம். நாம செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். ஒரு பாட்டை எழுதி டியூன் பண்ணி மேடை ஏத்தணும். ஓகே, தாராளமாடா, நம்ம கலந்துக்கலாம். ஆனா பாட்டை யாரா எழுதுவா? பூஜா அவ எழுதுவா. வேதனைப்படுற இதத்துல இருந்து தான் நல்ல கதைகளும் கவிதைகளும் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இது மார்ச் 11டா. நமக்கு பப்ளிக் எக்ஸாம். பப்ளிக் ஆகுது, எக்ஸாம் ஆகுது, நம்ம கலந்துக்கிறோம். சத்யா, நீ என்னடா சொல்ற? நம்ம பேரண்ட்ஸ் அலோ பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நம்ம போறோம். ஏண்டா மார்ச் 11ன்னு சொன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போட்டியா இருக்காது. பெரிய ஆளுங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கணும்னா. டேய் ப்ளீஸ், எனக்காக இல்லைனாலும் பூஜாக்காகவாது நீங்க வரணும். நடக்காது சத்யா, பிராக்டிகலா யோசி. டேய், இத்தனை நாளும் ஒண்ணுக்கு ஒண்ணா இருந்துட்டு இப்போ என்ன பண்ண சொல்ற? உன்னோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சியாடா? என்னடா நீ? டேய் சண்டை போட்டுக்காதீங்க. நீ போய் லட்சுமி டீச்சர்ட்ட பேசு. லுக் ஸ்டூடெண்ட்ஸ், போங்கன்னு சொன்னா அது உங்க மேல அதிக உரிமை எடுத்துக்கிட்ட மாதிரி. போகாதீங்கன்னு சொன்னா அதனால பூஜாவுக்கு ஏற்படுற கஷ்டம். ஆனா இதத்தான் நான் சொல்ல முடியும். படிப்பு ஒண்ணுதான் நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு பார்க்க வைக்கும். படிப்பு தான் உங்களோட தேவைகள்ல முன்னுரிமை கொடுக்கறது எதுக்குன்னு தீர்மானிக்கிற தகுதியை உங்க எல்லாருக்கும் கொடுக்குது. நீங்க இப்போ ஸ்கூல் எஜுகேஷனோட கடைசி கட்டத்துல நிக்கிறீங்க. இந்த நேரத்துல தான் நீங்க படிப்போட அவசியத்தை எந்த அளவுக்கு உணர்றீங்க அப்படின்னு தெரிய வரும். யோசிங்க, செய்யுங்க, உங்க மனசு சொல்றபடி.